Hello friends, welcome to Priya's Dazzling Designs. எப்பவும் நம்ம சேனலில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்ப்போம். பட் இன்றைக்கி வந்து ஒரு சாரியை வந்து லாங் அனார்கலி கவுனாக வந்து கன்வெர்ட் பண்ண போதும். அதுக்கான வீடியோ தான் இது ரொம்பவே லைட் பேபி பிங்க் சாரீ. பார்டர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதுக்கான லைனிங் வந்து கொஞ்சம் டார்க்காக வாங்கிக்கிட்டேன். இந்த சாரீ ஆர்கன்சா ஃபேப்ரிக் மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. அப்பர் போர்ஷன் மட்டும் லைனிங்கில் கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு சாரியில் அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண எடுத்து ஆல் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சில்வர் கலர் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக் லைன் சுற்றி ரவுண்ட் நெக் தான் போட்டிருக்கோம். 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக் லைன்லேருந்து 1 இன்ச் கேப்பில் வந்து ரவுண்ட் நெக் சுற்றி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச் கேப்பில் தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போதும். இந்த லைன் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கேன். அந்த ஸ்டோன் வந்து டார்க் பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஷைனிங்கில் தெரியும். நம்ம லைட் கலர் சாரீனால டார்க் பிங்க் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த 1 இன்ச் கேப்பில் வந்து ரேண்டமாக நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ண டாட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த க்ளூக்கு மேலே நம்ம ஸ்கொயர் ஷேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் கிராஸாக வச்சு டைமண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். அந்த ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நரம்பு தான் எடுத்துருக்கேன். இந்த நரம்பு வச்சு தான் இந்தமாதிரி டிசைன் பண்ண போதும். நம்ம வந்து ஒயிட் கலர் பாசி எடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் ஸ்மால் சைஸ் பாசி தான் யூஸ் பண்ணுறோம். அயன் இது ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நம்ம ரேண்டமாக அங்கங்கே அந்த பாசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாசிக்குமே நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். இது ரொம்பவே மைல்டான கலர்னால நமக்கு வீடியோவில் அவ்வளோதான் தெரியுது. லைட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போதும். இப்போ லைனிங் கொஞ்சம் டார்க் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே தெரியும். இப்போ லைட்டாக இருக்கனால தான் அவ்வளோவா தெரியலை. லாங் சைஸ் கோல்டன் கலர் டியூப் பீட்ஸ் தான் இப்போ நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போதும். நம்ம வந்து அதை ரேண்டமாக கிராஸாக கொடுத்துக்கலாம். அங்கங்கே நமக்கு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு சூட் ஆகுற மாதிரி என்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ணுறேன். இதுக்காக எதுவுமே நான் வாங்கலை. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்டிக் கோல்டு கலரில் நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம். அந்த சீக்வன்ஸ் வந்து மிச்சம் இருக்க கேப்லலாம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ் எதுவுமே தொடர்ச்சியாக பண்ணுற டிசைன்ஸ் இல்லை. நம்ம வந்து இடையில எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த டிசைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்பவே டைம். நெக்ஸ்ட்டு பேபி பிங்க் கலரில் கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை வந்து மிச்சம் இருக்க கேப்லலாம் கொடுத்துக்கலாம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுப்போம்ல அந்த மாதிரி வந்து மிச்சம் இருக்க கேப்லலாம் இதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்டோன்ஸு பெரிய லாங் கட் பீட்ஸு இந்த சீக்வன்ஸு இதை சுற்றி நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம். இது ரொம்பவே மைல்டான டிசைன் தான். இந்த டிசைன் வந்து நமக்கு நைட்டில் தான் ரொம்பவே ஷைனிங்காக தெரியும். இப்போ ப்ளவுஸ் தவிர இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் தான். இந்த மாதிரியான டிசைனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாரியிலே கிராஸாக ஒரு டிசைன் வருது. அந்த டிசைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அதுக்கு மேலேயே ஒரு டிசைன் பண்ண போதும். டிசைனில் கொடுத்துருக்க அந்த ஒயிட் கலர் பாசி, ஜம்கி, கட் பீட்ஸு, அந்த ஸ்டோன் வச்சு தான் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக அந்த டிசைன் முடிச்சாச்சு. பேக் சைடு நம்ம எந்த டிசைனும் கொடுக்கல. வெறும் ரவுண்ட் நெக் மட்டும் தான் வைக்க போதும். ஸ்லீவ்ஸில் வந்து நம்ம எந்த ஒரு டிசைனும் பண்ணல. பார்டர் ஒர்க்லாம் பண்ணலை. பஃப் ஸ்லீவ் தான் யூஸ் பண்ண போதும். இந்த கிராஸில் மட்டும் நம்ம டிசைன் பண்ணோம்ல அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்கேன். செல்ஃப் கலரில் அந்த லைன் ஃபுல்லாக கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது தெரியாது, கிளிட்டர் ஆகும்போது ஷைனிங்காக இருக்கும். இந்த அனார்கலி ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டிசைன் பண்ணும்போது ரொம்ப லைட் பேபி பிங்காக தெரிஞ்சது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டார்க்காக தெரியுதுன்னு. லைனிங் நம்ம டார்க்காக கொடுத்துருக்கனால நல்லா அந்த டிசைன்ஸ்லாம் தெரியுது. இப்போ விசிறி மடிப்பு மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். கீழே அனார்கலிக்கு வந்து பேனல் கட்டிங் தான் கொடுத்துருக்கேன். பேனலாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். நார்மல் டேசல்ஸ் வந்து பஞ்சாக வச்சுருக்கேன். இந்த அனார்கலி ட்ரெஸ்ஸோட கிளிப்ஸ் எல்லாம் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.